ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது என்ஜிசி திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த காலங்களில் கிறிஸ்து இயேசுவின் பாடுகளை குறித்து, அவருடைய மேன்மை குறித்து தியானித்து வருகிறோம். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது, சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட விதங்கள் என்ன என்பதை குறித்து அவருடைய பாடுகளை தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை குறித்து நாம் தியானத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த பூமியில் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவருடைய மரணத்திற்கும் மற்ற எல்லா மனுஷருடைய மரணத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை குறித்து இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு சிஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை கவனமாக கேட்பீர்களானால், பார்ப்பீர்களானால், இது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மேன்மையை கொண்டு வரும். ஆக கிறிஸ்து இயேசுவின் மரணம் என்பது ஒரு வித்தியாசமான மரணம். ஆக இன்றைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ அவரால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளே நாம் கடந்து தியானிக்கும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை நாம் பார்க்கும்படி வந்திருக்கிறோம். ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் என்பது என்ன? ஆக சாயல் என்பது ஒரிஜினல் இல்லை, அது நிழல். ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த பூமியில் அவர் மரித்தது ஒரு சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய மரணத்தின் சாயல் என்ன என்பதும், அந்த மரணத்துக்குள்ளாக என்ன தேவனுடைய சத்தியங்கள் இருக்குது என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறோம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்துக்கு வரக்கூடிய சம்பளம் மரணம். ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்கு கொண்டு வருவது நித்திய ஜீவன். இந்த ரெண்டு காரியங்களை குறித்து தான் நாம் இந்த நாளிலே கடந்து போகிறோம். பாவத்திற்கு வரக்கூடிய சம்பளம் ஆகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொண்டார், அதிலிருந்து எப்படி நம்மை விடுதலை ஆக்கினார் என்று இன்றைக்கு சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். ரோமர் 5:12-13 நாம் பார்க்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆக மரணமானது உலகத்தில் ஒரே மனுஷனாலே இந்த உலகத்துக்கு பாவம் பிரவேசித்தது. அந்த பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்து விட்டது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் என்பது ஒன்று இல்லை. ஆக இந்த நியாயப்பிரமாணம் இருப்பதினால தான் நாம் பாவம் என்கிற ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக மரணம் ரோமர் 5:14 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆக இந்த மரணமானது ஒரே மனுஷனால் பாவம், அந்த பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்து விட்டது. இந்த பாவம் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்பது என்ன என்பது தெரியாது. ஆக இந்த மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் ஆண்டு கொண்டது. மோசே முதல் பாவம் என்ன செய்தது என்று பார்க்கும்போது ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆக ஆதாம் என்கிற
ஒரு மனிதனால் மீறுதலினாலே பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாய் பாவத்தின் நிமித்தம் மரணம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த பாவத்தினால வரக்கூடிய மரணம் எல்லா மனுஷர்களையும் ஆண்டு கொள்கிறது. சரி, அப்படியானால் இந்த பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு என்னதான் வழி என்று கடந்து போகும்போது ரோமர் 5:20 மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்திருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே சகல ஜனங்களுக்கும் தன்னுடைய பிரமாணத்தின்படி நடக்கும்போது அவர்களுக்கு நித்திய கிருபையை விளங்கச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். தேவன் மனுஷனோடு பண்ணக்கூடிய அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கொடுத்ததுனால மனிதனுக்கு மீறுதல் பெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ரோமர் 4:15 மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆக நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ பாவமும் மரணமும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளே போகிறது. அந்த நியாயப்பிரமாணம் மீறுகிறது தான் பாவம். அப்படி அந்த நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மனிதனுக்கு மீறுதல் இல்லை. மீறுதல் இல்லாவிட்டால் பாவம் இல்லை. பாவம் இல்லாவிட்டால் ஆதி முதலாய் ஆண்டு கொண்டிருக்கிற மரணம் இல்லை என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறானாம். அப்படி அந்த நியாயப்பிரமாணம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். ஆக நியாயப்பிரமாணம் மீறுதலை உண்டாக்குறது என்று பார்க்குறோம். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆக பாவமானது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. இந்த பாவத்தினால மரணம் ஆளுகையை பெற்று எல்லா மனுஷரையும் அந்த மரணம் ஆண்டு கொண்டு எல்லா ஆத்துமாக்களையும் நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது, பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. அப்படியானால் இந்த பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக வேண்டுமானால் அங்கே அதுக்கு காரணமாக இருக்கிற நியாயப்பிரமாணம் நீக்கப்பட வேண்டும். ரோமர் 7:8-9 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஆக நியாயப்பிரமாணம் வந்தபோது நான் செத்தவனாயிருக்கிறேன். ஆக நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் பாவம் நம்மை ஆண்டு கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒரு வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கிறது. ஆக கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே எப்பொழுது 10 கற்பனைகளை கொடுத்தாரோ, நியாய பிரமாணத்தை கொடுத்தாரோ, அந்த கற்பனையினாலே பாவம் உயிர் கொண்டு விட்டது. மரணம் மனிதனை ஆண்டு கொள்கிறது. இந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிற கற்பனையும் நியாய பிரமாணமும் பாவத்தையும் மரணத்தை கொண்டு வருகிறதானால் தேவன் இந்த நியாய பிரமாணத்தை, இந்த கற்பனை ஏன் கொடுக்க வேண்டும்? கற்பனை பாவமோ? வேதம் சொல்லுகிறது கற்பனை பாவம் அல்ல, பரிசுத்தமாயும் அது நீதியாயும் இருக்கிறது. கற்பனையானது தேவனாய் கர்த்தர் கொடுத்த அக்கினிமயமான பிரமாணம். அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு ஏன் இந்த கற்பனையும் இந்த பிரமாணமும் பாவத்தை மரணத்தை கொண்டு வருகிறது என்றால் ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை
மரணம். இந்த மனிதனுக்கு ஆதியில் ஜீவ ஆத்மாவை அவனுடைய உள்ளத்தில் வைத்தாரோ, அவன் பாவம் செய்தபோது அவன் ஜீவனை இழந்ததுனால அவன் பெற்றுக்கொண்ட ஆத்மா மரணம், அவன் பெற்றுக்கொண்ட சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை, மனிதனுக்கு வந்திருக்கிற மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 8 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆக மாம்ச சிந்தையானது ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஜீவ ஆத்மாவை அவர்கள் இழந்து போன போது அவர்கள் சுதந்திரித்து கொண்டது மாம்சத்தின் சிந்தை. இந்த மாம்சத்தின் சிந்தை ஆதாமுக்குள்ளே உண்டான போது ஏதேன் தோட்டத்தில் அந்த மாம்ச சிந்தை தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாதபடி மரணத்துக்கு ஏதுவாக அது ஆண்டு கொண்டு வருகிறது. ஆக மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணமாகிய தேவனுடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்படியானால் அந்த நியாயப்பிரமாணத்தை மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள் நிறைவேற்ற முடியாது. அந்த மாம்ச சிந்தைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் பாவம் மரணம் ஆண்டு கொள்ளுகிறதோ. அது எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்னவென்றால், ஆதாமுக்குள்ளே பிரவேசித்த பாவமானது அவனுடையதான சிந்தை மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் அந்த சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமான பகை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் நியாயங்களையும் இந்த மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்கள் நிறைவேற்ற முடியாது. அதை மீறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மீறுதல் பெருகும்படிக்குத்தான் நியாயப்பிரமாணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச சிந்தையில் இருக்கிற மனிதன் அதை மீறக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மீறுதல் பாவமாகிறது. பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொள்கிறது. அப்படியானால் இந்த மனிதன் பாவம், மரணம், சாபம் இவற்றிலிருந்து விடுதலையாக்கப்படுவது எப்படி? இதற்கு பிள்ளைகளாக இருக்கிற மாம்சமாக இருக்கிற மனிதனும் மனிதனை சார்ந்த எல்லா விதமான சிந்தனைகளையும் உடையவர்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லாதபடியினால எல்லாரும் மரணத்துக்கு எதுவாய் பாதாளத்துக்கு எதுவாய் கடந்து போகிறோம். ஆக இவர்களை மீட்டெடுக்கும்படியாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய குமாரன், தேவனுடைய தற்சொருவமாய் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக பிரவேசித்து வந்திருக்கிறார். ஆக மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் பிரவேசித்து வந்தபோது மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வந்து இந்த முதலாவது உடன்படிக்கையில் நடந்த எல்லா விதமான பிரமாணத்தினால் உண்டான மீறுகளையும் அவர் நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாயிருந்தது. எபிரேயர் 9 அதிகாரம் 15, 16 வசனங்கள். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஆக முதலாம் உடன்படிக்கை ஊரீப் மலையிலே மோசே மூலமாக உண்டானது. அதுதான் கற்பனையும் 10 கட்டளைகளும் நியாய பிரமாணங்களும். இந்த முதலாம் உடன்படிக்கை வந்தபோது, நியாயப்பிரமாணம் வந்தபோது ஆதியிலே மோசமான மனுஷனுடைய சிந்தனை 2 கொரிந்தியர் 11 அதிகாரம்
3வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததைப் போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் அங்கே வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். இன்றைக்கு மனிதனுக்கு வஞ்சகத்தை கொண்டு வருகிறது மனுஷனுடைய மனமாகிய சிந்தனை. இந்த சிந்தனை ஆதாமுக்குள்ளே பிரவேசித்த போது மோசே வரைக்கும் பாவம் செய்தார்களே அந்த சிந்தனையாகிய மரணம் ஆண்டு கொண்டு வருகிறது. மோசேக்கு பின்பு தேவன் கொடுத்த கற்பனை, அவர் கொடுத்த பிரமாணமானது இந்த மாம்ச சிந்தைக்கு உட்பட்ட மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை. இன்னும் நியாயப்பிரமாணம் மீறுதலை தான் கொண்டு வருகிறது. கற்பனையானது மனிதனுக்குள்ளே பாவம் உயிர் கொண்டு வருவதற்குத்தான் காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த பிரமாணத்தையும் இந்த கற்பனையும் நீக்க வேண்டுமானால் அதை கட்டளையிட்ட தேவனாகிய கர்த்தர் அங்கே ஓரேப்பிலே கையெழுத்தாக எழுதினார். கையெழுத்தாக எழுதினவர் இங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக சரீரத்திலே வந்திருக்கிறார். ஆகிய கையெழுத்தை உடையவர் இங்கே குமாரனாக மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக வந்திருக்கிறபடினாலே தன் மாம்ச சரீரத்தில் இந்த கற்பனைகளையும் இந்த பிரமாணங்களையும் முதலாம் உடன்படிக்கை பண்ணின போது ஏற்பட்ட அந்த தவறுகளை நீக்கி புது வழியை உண்டாக்க இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்படியானால் 8 6-7 வசனங்கள். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்தானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. ஆக முதலாம் உடன்படிக்கை மனுஷனோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை பிழை உள்ளது, குறை உள்ளது, தவறு நடந்துவிட்டது என்று அங்கே எபிரேயன் ஆக்கியோன் உங்களுக்கு சொல்கிறார். ஆக பிழை உண்டானால், தவறு இருக்குமானால் அது திருத்த வேண்டிய அவசியம் தேவனுக்கு இருக்கிறது. அந்த இஉடன்படிக்கையே தவறானது என்று சொல்லி அவர் சொல்வாரானால் அதை நீக்க வேண்டியது அவருடைய வேலையாக இருக்குது. அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு பிரமாணமானது மனிதனுக்கு மரணத்தை சாபத்தை கொடுக்குமானால் அது எதற்கு? அந்த உடன்படிக்கை எதற்கு? மனிதனுக்கு அது பிரயோஜனம் இல்லையே. அதை நீக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷ சரீரம் எடுத்து வந்திருக்கிறார். ரோமர் 8 6-7 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆக இங்கு ஒரு பகையை குறித்து பார்க்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷனுக்கு தேவனை விரோதிக்கிற பகை வேற எங்கே இல்லை, மனுஷனுடைய சிந்தனை தான். இந்த சிந்தனை தேவன் கொடுத்திருக்கிற தேவனாய் கர்த்தருடைய கற்பனைக்கும் நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. ஏனென்றால் அதில் நடந்த பிழைகள், அதில் இருக்கிறதான குறைகள். ஆக ஆக்கியோன் சொல்கிறாரு அக்கிரமங்கள் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிவிட்டார். ஆகவே இந்த மாம்ச சிந்தை இருக்கிற வரைக்கும் மனிதன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாய்த்தான் அவன் நடந்து கொண்டிருப்பான். அப்படியானால் இந்த மாம்ச சிந்தைக்கு ஏற்ற நியாய பிரமாணத்தை மீறுதலுக்கு ஏற்ற கிரியைகள் அந்த மனிதனுக்கு இருக்கு. ரோமர் 2 14-15 வசனங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் புறச்சாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள்
அவர்களுக்கே மரணம் வருகிறது? எப்படி அவர்களை மரணம் ஆண்டு கொள்கிறது? அவர்களுக்கு எப்படி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். அது நியாயமான கேள்விதான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணத்தை அறியாத புறஜாதியார்கள், இது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இது குற்றம் என்று குற்றமில்லை என்கிற ஒரு தீர்ப்பை எழுதுகிறது. அப்படியானால் இந்த நியாய பிரமாணம், நீதி, நியாயப்பிரமாணத்தினுடைய செயல்கள் மாம்ச சிந்தை அங்கே எழுதி வைத்திருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட மாம்ச சிந்தையில், இருதயத்தில் இருக்கிற சிந்தனையினாலே அவர்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் பரிகரித்தார். இப்பொழுது அவர் சிலுவையிலே பரிகரிக்க வேண்டிய ஒரே ஒரு சத்துரு மரணம். அப்படி அந்த மரணத்தை அவர் பரிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றை ஒன்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தை ஸ்திரீயின் இடத்துல பிறந்து வருகிற எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமானது மாத்திரமல்ல, தேவனுக்கு பகை. அதுதான் மனிதனுடைய மரணம். ஆக மனிதன் இப்பொழுது வேறெங்கும் இல்லை, தன் சிந்தனையிலே அந்த மரணத்தை சுமந்து கொண்டு இருக்கிறான். அந்த மரணமானது பாவத்துக்கு ஏதுவாக, மீறுதலுக்கு ஏதுவாக அது இருந்து நியாயப்பிரமாணத்தினாலே மனுஷனை ஆண்டு கொள்கிறது. இப்படி நியாயப்பிரமாணம் மீறுதலையும், மீறுதல் பாவத்தையும், பாவம் மரணம் சாபங்களையும் வருவதற்கு காரணம் என மனுஷனுடைய சிந்தை. இது தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சிந்தனையிலிருந்து என்னென்ன வரும் என்பது கலாத்தியர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இந்த சுபாவங்களை எல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் இந்த மாம்ச சிந்தை பகையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், எப்படி அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று கொலோசியர் 1:21 கடந்து போவோம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆக முன்னே அந்நியராக, தேவனற்றவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம் மாம்ச சிந்தையினாலே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணம் என்பது என்ன? அதனால தான் சொன்னான், கிறிஸ்துவின் மரணம் என்பது அது தேவனால் உண்டான மரணம், பாவத்தின் சம்பளம் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல. ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரணத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்திருக்கிறார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்திருக்கிறார் அவருடைய சரீரத்தினாலே. ஏனென்றால் அவருடைய சரீரம் என்பது நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக கற்பனை தேவனாகிய கர்த்தர். அந்த கற்பனையிலிருந்து பிறந்து வந்தது நியாயப்பிரமாணம். தேவனாகிய கர்த்தர் அவர் தன்னுடைய குமாரனை பிறப்பிக்க செய்தது நியாயப்பிரமாணம், அவர் சரீரம். ஆக அதைத்தான் அவர் சொல்றாரு மனுஷகுமாரன் என்று. இந்த மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய அவசியம் என்னவென்றால்,
அந்த நியாயப்பிரமாணம் முடிவு பெற வேண்டுமானால் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட்டே ஆக வேண்டும். நியாயப்பிரமாணம் தான் சிலுவையில் அறையப்படுகிறது. அதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால், இந்த மாம்ச சரீரமானது மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரன் என்றால் என்னன்னா, அவர் கற்பனையிலிருந்து பிறந்து வந்த நியாயப்பிரமாணம். அங்கே வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. யோவான் 1 சொல்லப்பட்ட 14வது வசனத்தின்படி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சம் சரீரம் என்னென்னால் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். அந்த மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது அது எதையெல்லாம் நீக்கி நம்மை தேவனிடத்தில் அந்நியராக இருந்தவர்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8:2-3 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக மாம்சத்தினாலே செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அவர் ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார். பாவம் மரணம் என்பவைகளாகிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குது. பாவத்துக்கு என்ன பிரமாணம், மரணத்துக்கு என்ன பிரமாணம்? பாவம்தான் மரணத்துக்கு பிரமாணம். இந்த பாவத்துக்கு என்ன பிரமாணம்? நியாய பிரமாணத்தினுடைய மீறுதல் தான் பாவத்துக்கு பிரமாணம். அப்படியானால் இந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் காரணமாக இருக்கிற மீறுதல் நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். பாவம் என்ன பிரமாணம் வைத்திருக்கிறது? அது மாம்ச சிந்தையிலிருந்து உண்டான மீறுதலை வைத்திருக்கிறது. மரணம் என்ன வைத்திருக்கிறது? எந்த மனுஷன் பாவம் செய்தானோ அவனை பாதாளத்துக்கு கொண்டு போகுது. ஆக இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் வழியாக அவர் அனுப்பி அந்த மாம்ச சரீரத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனை அந்த பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போகும் பழியாக அந்த மாம்ச சாயலாக மனுஷகுமாரன் என்கிற சரீரத்தில் அவரை அனுப்பியிருந்தார். மாம்சத்தின் பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணமானது எல்லா மனுஷருக்கும் பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. எல்லா மனுஷருக்கும் மரணம் அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அடைந்த மரணமானது எந்த பாவம் மனுஷனுக்கு மீறுதலாக இருந்து தேவனுடைய கோபத்துக்குள்ளாகி நரகத்துக்கு கொண்டு போகிறதோ, எந்த மரணம் மனுஷனுடைய ஆத்துமாவையும் சரீரத்தை பிரித்து சரீரத்தை அழித்து ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போகிறதோ, அதை இரண்டையும் தன்னுடைய சரீரத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து அழிக்கிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார் என்று ரோமர் நமக்கு எடுத்து காண்பிப்பதை பார்க்கிறோம். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.